ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டில் எடுத்த வீடியோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னென்னா, நம்ம சேனலுக்கு கோல்டு ப்ளே பட்டன் கிடச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கடவுளுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நான் வந்து ஒரு சேனல், இந்த எஜுகேஷன் சேனல் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. எல்லோரும் சொன்னாங்க, தமிழ்நாடு சிலபஸ் தான் எடுக்கிறோம், அதுலேயும் நீ மேக்ஸ் மட்டும்தான் எடுக்கிற, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் இன்றைக்கி நம்ம 10 lakh சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து ரீச் ஆகிருக்கோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், நீங்கள் நம்பி என்னோடய சேனலை பார்க்குறீங்க, என்னோடய சம்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற டீச்சர்ஸ், டியூஷன் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் பேரண்ட்ஸ் முக்கியமாக, நீங்கள் எவ்வளோ பேர் கால் பண்ணுறீங்க. எனக்கு நான் நினைப்பேன், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கூட எனக்கு கால் பண்ண மாட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அவ்வளோ பேர் கால் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து அட்வைஸ், நல்லா பண்ணுறீங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க, டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, இப்படி சொல்கிறதுல என்னை வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிஸ்டராக நீங்கள் பார்க்குறீங்கன்ற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் இந்த சேனல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எப்படி இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம வார்த்தைகளில் சொல்லிடுறோம், பட் ரியலாக நம்ம மனசில் வந்து என்ன ஓடிட்டுருக்குன்றத வெளியே சொல்ல முடியல. அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி கூட ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், நாமினேட் ஆயிருந்தோம். பட் வந்து அந்த அவார்ட் கிடைக்கல. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. கொஞ்சம் கஷ்டம், எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? பட் இப்போது நம்ம சேனலுக்கு செகண்ட் அவார்ட், ஃபஸ்ட்டு சில்வர் பட்டன், இப்போ ப்ளே பட்டன். அது வந்து சொல்லுவாங்க இல்லையா, காட் வந்து ஒரு சில விஷயம் நமக்கு ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அதை விட பெருசாக நமக்கு அவங்க வச்சுருப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் எனக்கும் இருக்குது. சின்ன விஷயங்களுக்காக டிசப்பாயிண்ட் ஆகாமல் நம்மளோட ஒர்க்கை நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான ரெகக்னிஷன் வந்து கடவுள்கிட்டேருந்து கிடைக்கும் அப்படின்ட்டு. உண்மையாக இது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் வியூஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ கைண்ட்லி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். சரிங்களா? ஸோ நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, உங்களோட ப்ரேயர்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹிபா மேக்ஸ் சேனல் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து ஸ்கூல் லெவல் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு உங்கள் கரியருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான பேசிக் மேத்ஸ்லேருந்து எல்லாமே ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் மட்டும் தான் செய்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ கூடவே சீக்கிரம் அதுவுமே வந்துடும். ஸோ ஸ்கூல் லெவலோடு இல்லாமல் நம்ம சேனல் இனி அடுத்த லெவல், நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் என்ட்ரன்ஸ்லேருந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை இன்டர்வியூக்கு போகும்போது மென்டல் அபிலிட்டி சம்ஸ் எல்லாம் செய்ய போகிறீங்கன்னா அதோட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி இனியும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு வேணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது படிச்சிடுங்க. வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை இருந்தாலும் சரி, உங்கள் லைஃப்பில் என்ன பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் சரி, படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அதை வந்து ரொம்ப கவனமாக கொண்டு போங்க. நம்ம லைஃப்பில் காசு இல்லாமல் நம்மளை வந்து ஒரு லெவல் எடுத்துகிட்டு போகும். நமக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணும். நமக்கு மற்றவங்க மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்கும்னா படித்தா மட்டும்தான் முடியும். நார்மலாக உங்களுக்கு என்ன நல்லா வருதோ அதை நல்லா படித்து அந்த கோர்ஸில் நல்லா வாங்க, அந்த ஃபீல்டில் டாப்பாக வாங்க. ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன படித்தாலும் கவனமாக படிங்க, படிச்சிடுங்க. சரிங்களா? லைஃப்பில் வந்து ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வர்றவங்கள நீங்கள் மேலே கொண்டு வரலாம். ஸோ அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நான் படித்த படிப்பு மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. கவனமாக படிங்க. சரிங்களா? நல்லா படிங்க, உங்களுக்கு பிடிச்சதை படிங்க. நீங்கள் படிக்கிறதுல டாப் ஆவாங்க. அது எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் சூப்பராக ஒரு இடத்துக்கு வரலாம். நீங்கள் வளர்ந்து வரும்போது உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் அவங்களோட ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தியாகும். மற்றவங்க உங்கள் பேரண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா? அதை வந்து காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது.
அதை ஃபீல் பண்ணும்போது நம்ம கடவுளுக்கு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவோம். ஸோ எல்லாருமே லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், எல்லாருமே அடுத்த ஸ்டேஜ் போகணும், எல்லாருமே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் வாங்கி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம படிக்கிற படிப்பு வந்து இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வரும்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிக்கலாம். சரியா? கரெக்டு தானே? படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. எந்த காரணத்துக்காகவும் படிப்பை அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க. ஒரு ஒரு ஃபயரோடு படிங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.